அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சுகன்யா பழனியை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவு இருக்கா? எல்லாரும் முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்துற மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்க, எனக்கு சுத்தமா பிடிக்கல. செந்தில் எடுத்திருக்கிற முடிவு தான் சரியான முடிவு. நாமளும் இந்த வீட்டுல இருந்து நம்மளோட மரியாதை குறைச்சிக்க வேணா, ஒழுங்கா வந்துருங்க. உங்க அண்ணனுங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு பெரிய கடையை ஆரம்பிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க என்னடானா அந்த கடையெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவங்களுக்கு கைமாறா வேலை செய்யறதே நீங்க குறியா இருக்கிறீங்களா? எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா வந்து சொல்றாங்க. இங்க பாரு, நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? செந்திலுக்கு தான் மாமா எதுவும் பண்ண வேணாம்னு சொன்னாரே தவிர மற்றபடி எனக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல கிடையாதுல்ல. வேற எந்த செலவா இருந்தாலும் கண்டிப்பா என் மச்சான் பணம் கொடுப்பாரு. நீ தேவையில்லாம இதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை கிரியேட் பண்ணாதா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சுகனே என்ன பண்றாங்கன்னா இதனால கடுப்பாய் போய் நேரா நம்ம குமாரோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனது ஒரு மாதிரி கோவமா இருக்கிறத பார்த்து நம்ம வடிவு மாதிரி, என்னாச்சு சுகன்யா, ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லைக்கா, நாங்கள் வந்து இன்னைக்கு செந்தில் தம்பி பால் காய்ச்சினார்ல, அங்கே போயிருந்தோம். போன இடத்துல எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்டை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் இவங்க மட்டும் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? எதுவுமே பண்ணலை, ஒரு ஓரமாக வந்து நின்றுக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமாகவும் அவமானமாகவும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்கிறாங்க. உடனே நம்ம வடிவு என்ன பண்ணாங்கன்னா, என்னாச்சு, ஏன் நீங்கள் எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைக்கா, அவங்க மச்சாங்கிட்ட போய் பணம் கேட்டாப்லையா, பணம் கேட்டதுக்கு அவங்க மச்சான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதுலையாச்சும் புத்தி வர வேணாமா? இவர் தனியாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தார்னா இவருக்கு விருப்பப்பட்டது இவர் பண்ணியிருக்கலாம்ல. எனக்கும் அது கௌரவமாக இருந்திருக்கும். அந்த இடத்துல மீனாவுக்கும் செந்திலுக்கும் எதுவும் கொடுக்காம நான் ரொம்ப அவமானப்பட்டு நின்றக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம சக்திவேல் கேட்டுறாரு. கேட்டதுமே நினச்சம்மா, இவனுக்கெல்லாம் அவங்க கிட்ட வாங்கி தின்ற புத்தியை விட்டு வேறு எதுவுமே வராது. இவங்க கடல் மாதிரி வீடு இருக்குது, அவனுக்கு தனியாக கடை ஆரம்பித்து தரோன்னு சொல்கிறோம். அதெல்லாம் அவனுக்கு பெருசாக தெரியல. அவங்க மச்சாங்கிட்ட போய் பணம் கேட்டு கிஃப்ட் பண்ணுறது கூட கெஞ்சிக்கிட்டு இருக்கணும், அதுதான் அவனுக்கு சந்தோஷமாக இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சக்தியில் ஒரு பக்கம் பேசுகிறாங்க. நீ என்ன பண்ணு, முடிஞ்ச வரையும் அந்த பழனி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுமா, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குடும்பத்தில் இருந்து அடுத்து நம்ம பழனி சுகன்யா தான் விலக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கான ஏற்பாடை நம்ம சுகன்யா வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.